ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் நீட்டு ஜேஇ யாரெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும்னு தெரியுங்களா? பாட்ஷா படம் பார்த்துக்கிறீங்களா? அதில் டாக்டர் ஒருத்தர் சொல்வார், இந்த ரவுடிங்களை அடித்து போட்டுக்கிறாங்களே, இந்த அடி யாரால் அடிக்க முடியும் தெரியுங்களா? நாடி நரம்பு தசை புத்திலெல்லாம் வெறி ஊறி போன ஒருத்தனால் தான் இந்த அடியை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்வார். இதை ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, நீட்டு ஜேஇ எல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன பெரிய ஒரு வெற்றி இல்லைங்களா? அதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் வேறு மாதிரி லெவலில் போயிடும். அப்போது அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை தெரியுங்களா? அந்த மாதிரி சொன்னார் இல்லையா டாக்டரு, நாடி நரம்பு புத்தி சதை செயல்பாடு எண்ணத்தில் உட்காரும் போது எழும் போது தூங்கும் போது படுக்கும் போது இந்த மாதிரி சாப்பிடும்போது இப்படியெல்லாம் இருக்கும்போது கூட உங்களுக்கு அந்த எண்ணத்தில் அந்த நீட்டுன்ற வெறி அந்த எண்ணம் அப்படி உங்களுக்கு துளிர் விட்டு கொண்டே இருக்கணும். அப்படி கனல் மாதிரி கணன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருவனால் தான் மிக சாதாரண வெற்றி இல்லைங்க, மிக சிறந்த வெற்றியை அடைய முடியும். நீ போய் சக்ஸஸ் ஆனவங்களை போய் கேட்டு பாருங்கள், எப்படி இருந்தீங்க அப்படின்னா, உட்காரும் போது எழும் போது தூங்கும் போது படுக்கும்போது சாப்பிடும்போது நான் எங்கேயும் போக மாட்டேன், வெளியே போக மாட்டேன், சினிமாவுக்கு போக மாட்டேன், நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டேன், கல்யாணத்துக்கு போக மாட்டேன், காது குத்தலுக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாமல் என்னுடைய எண்ணம் எல்லாம் செயலெல்லாம் எல்லாமே எதில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த பையனை நம்ம 1 வருஷம் 2 வருஷம்னா பார்க்கவே இல்லைன்னுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் படிச்சிருப்பான், வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பான். அவனுடைய கனெக்டிவிட்டியெல்லாம் எங்கே தெரியுமா இருந்திருக்கும்? அவனுடைய கைடுக்கு இருக்காங்க இல்லையா, அந்த கைடு இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கும் வீட்டிற்கும் அந்த ரூமுக்கும் உண்டான இடைவெளி மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும். அந்த நீட் கோச்சிங் சென்டருக்கும் அவனுடைய வீடும் அந்த ரூம். இப்படிப்பட்டவனால் மட்டும்தான் அந்த சரித்திர வெற்றியை சாதனை வெற்றியை படைக்க முடியும். அப்படிப்பட்டவங்களா நீங்கன்னு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பைரியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த வெற்றியை பெற்றாலும் சரி உங்களுடைய நாடி நரம்புலெல்லாம் ஏறி இருக்கணும். எப்படி இருக்கணும்? நாடி நரம்பு புத்திலெல்லாம் நீட்டு நீட்டு நீட்டு. நீங்கள் எங்கே உக்காந்தாலும் சரி, எங்கே படுத்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அந்த நீட்டு கனவு தான் வரணும். அந்த நீட் எம்பிபிஎஸ் போட்ட டாக்டர் அந்த ஸ்டெத்தஸ்கோப் போட்டு மாட்டின மாதிரியோ, அந்த ஒயிட் கோட் போட்ட மாதிரியோ, மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியோ, இந்த மாதிரி நினைவுகள் வரக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு கனவுகள் டிஸ்டர்ப் பண்ணணும். நீங்கள் அதாகவே வாழ வேண்டும், அதே நினைப்பில் இருக்க வேண்டும். நீங்கள் டாக்டர் மாதிரியே நடக்கணும், நான் டாக்டர் மாதிரியே பேசணும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போகக்கூடிய ரூட்டு கரெக்டுன்னு அர்த்தம். ஆமாங்க, அப்படிப்பட்டவனால் மட்டும்தான் நாடி நரம்பு புத்தி சதலை இதிலெல்லாம் ஏறின ஒருத்தனால் மட்டும்தான் அந்த மாதிரி கனவு, அந்த மாதிரி செயல்பாடுகள், அந்த மாதிரி எண்ணம் வரும். மற்றவங்களுக்கு வராது. அப்போது நீங்கள் போகக்கூடிய ரூட்டு கரெக்டு, நீங்கள் படிக்கக்கூடிய முறை ரைட்டு, நீங்கள் அணுகக்கூடிய முறையும் ரைட்டு. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இது வராது, சத்தியமாக நிச்சயமாக சொல்கிறேன். இந்த மாதிரி நாடி நரம்புலெல்லாம் ஏறி போகிற ஒருவனால் மட்டும்தான் இந்த மாதிரி கனவுகளோடு வாழ முடியும். அதை தாங்க சொல்லியிருக்காங்க வெற்றிக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லியிருக்காங்களே. 48 ஒரு மண்டலம் நீங்கள் ஜெபிங்க, மந்திரம் சொல்லுங்கள், 1008 தடவை மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த மாதிரி திரும்பும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில், செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில், செய்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஆழ் மனதுக்கு போயிடும். ஆழ் மனதுக்கு போயிட்டா போதும், கடவுளுக்கு சென்று விடும். அப்போது உங்களுக்கு உண்டான எண்ணங்கள் அங்கே என்ன பண்ணும்? செயல்களாக மாறும், செயல்கள் வெற்றியாக மாறும். இதுதாங்க வெற்றியினுடைய சூட்சுமம். அதே நினைப்பாக இருக்கணும்.
அந்த நினைப்பு தான் சார் நினச்சா போதுமான்னு கேட்குறீங்களா? அந்த நினைப்பு தான் உங்களுக்கு அந்த ரூட் மேப்ப குடுக்கும். இப்படி போ, இப்படி படி, இப்படி செய், இப்படி உட்காரு, இப்படி பாரு அப்படின்ற ரூட் மேப்ப குடுத்தா தானங்க நீங்க வந்து ஈஸியா அந்த ரூட் மேப்ப புடிச்சுன்னு முடியும். அப்போ செயல்களாக மாறும். அந்த செயல் தான் படிக்கிறது, எழுதுறது, இது அத பத்தி டெஸ்ட் எழுதுறது, நீங்க திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்க்குறது, இல்லன்னா ரீடெஸ்ட் எழுதுறது, ரீடிங் பண்றது, இப்படி பண்ண உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு மிகப்பெரிய சாதனை வெற்றி, சரித்திர வெற்றி கிடைக்கும். அப்போ உங்களுடைய நாடி நரம்பு புத்தியில உங்களுக்கு ஒவ்வொரு நரம்பிலும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஒளிர்விட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.